ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு மூவியோட தான் வந்திருக்கேன். ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவில கேம்லேருந்து ஒரு பேய் வருது அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒய்ஜாபோட தான் இருக்கும். ஆனால் இந்த மூவியில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம், அதுலேருந்து பேய் வருது. எத்தனை பேர் வந்துட்டு காவு வாங்குறாங்க, எத்தனை பேர் தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு இந்த மூவியில் பார்க்கலாம். செம்ம சூப்பரான ஒரு மூவி. எந்த சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போரே அடிக்கல. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பேய் படம் தான் சொல்லணும். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவி நேம் டெரோட். மூவி ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துட்டு கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணிட்டு பயங்கரமாக சில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்கில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. அதனால தான் வந்து ஒரு மேன்ஷன் வந்துட்டு ரெண்டலுக்கு வந்து புக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ தான் அந்த ஹெலிஸ். இவளுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. எல்லோரும் மாறி மாறி பயங்கரமாக விஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களே வந்துட்டு பேசி ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, ட்ரூத் ஆர் டேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை தான் எல்லாருமே கை காமிக்கிறாங்க. இது ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பா. அந்த பிரேக்கப் பண்ண பையனும் வந்து பார்த்திங்கன்னா அதே கேங் தான். என்னாச்சு எல்லாரும் வந்துட்டு பயங்கர ஷாக்காக கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப லாங் இயர்ஸாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவளுமோ வந்துட்டு அவள் பக்கத்து நியாயங்களை எடுத்து விட்டதும் வந்துட்டு அவனும் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் எழுந்திரிச்சு போயிடுவான். அங்கே வந்து வீட்டுக்குள்ளே தான் போவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேர் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு டின் மட்டும் தான் இருக்கும். என்னது எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்ததும் என்னது பியர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க செக் பண்ணலாம். இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் வந்துட்டு பியர் இல்லைன்னா வந்துட்டு பெரிய இது, அதனால் வந்துட்டு எல்லா ரூம்லையும் வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இதை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேர் உள்ளே இருக்குது, நம்ம எல்லோரும் போகிறோம் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டு அங்கே தான் வந்துட்டு போவாங்க. அங்கே வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு லைட் எல்லாமே வந்துட்டு டிம்ப் ஆகி வந்துட்டு எரியும். யூனிவர்சல் ரூலே என்ன அப்படின்னு சொன்னால், லைட் வந்துட்டு டிம்பாகி இருந்துச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக பேய் இருக்குன்னு தான் அர்த்தம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே இருக்கும். அமானுஷ்யமான வந்துட்டு திங்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாமே வந்துட்டு அஸ்ட்ராலஜர் வந்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பஞ்சாங்கம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே கொஞ்சம் மிரரல் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து பேக்ஸ்டன்னு ஒருத்தன் வந்துட்டு அதை எடுத்து பார்ப்பாரு. என்னடா இது குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கே, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு சொன்னதும், அந்த கேங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆச்சுல அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஹேலி. அவள் வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு டெரோட் கேம் விளையாடுறது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவாள். அவங்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் இருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் சொன்னதும், வாங்க அப்போ இந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அந்த வீடையே வந்துட்டு இருட்டு ஆக்கிட்டு நிறைய கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு எரிய வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக உட்காந்துருவாங்க எல்லாருமே அந்த கேம் விளையாடுறதுக்காக. அந்த ஹேலிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் வந்துட்டு காற்று மாதிரி வந்துட்டு வெளியில் போகும். அது ஏதோ வந்துட்டு உள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்ததும் ஹேலி வந்துட்டு, இல்லை இது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு நம்ம இதை விளையாட வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து இன்னொருத்தவங்களோடது. இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு வச்சுடுவா. ஆனாலும் அந்த கேங்கில் இருக்கிற பர்த்டே கேர்ள் இருக்கால, இது என்னோட பர்த்டே கேர்ளோட விஷ், நீ இதை வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல வந்து ஹேலியும் வந்துட்டு சரி மறக்க முடியாமல் அவளும் ஓகே லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சுருவாங்க. அந்த கேம்ஸில் வந்துட்டு அதை எப்படி வைக்கிறா அதெல்லாம் தெரியாது. அவள் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வைப்பா. அதில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு கார்டு வைப்பா. அந்த சென்டரில் வர கார்டு தான் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு குறி சொல்கிறாங்களோ அவங்க சந்திரமுகமான கங்காவை பாரு அப்படின்ற மாதிரி ஹேலி வந்துட்டு ஒரு ஜோசியக்காரியாகவே மாறிடுவா. செம்ம சூப்பராக சொல்லுவாள். பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கும் அவளுக்கு. அந்த கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு கிளி ஜோசியம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு கிளி வந்துட்டு சீட்டு எடுத்து போடும் இல்லையா, அதில் வந்துட்டு முருகர் விநாயகர் அப்படின்ற மாதிரி சாமி படங்கள் தான் வரும். ஆனால் அவங்க வந்துட்டு கிளி இல்லாமல் ஹேலி தான் வந்துட்டு சீட்டு எடுத்து போடுவாங்க. அதில் வந்துட்டு பேய் படம் தான் வரும். ஹேலி வந்துட்டு 12 கார்டை வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் வைப்பாங்க. 13வது கார்டை வந்துட்டு சென்டரில் வைப்பாங்க. அந்த 13வது கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஸோடுது. சென்டரில் வந்துட்டு எந்த கார்டு இருக்கோ அதுதான் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்குரியது. சென்டரில் இருக்கிற கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வரும். அது வந்துட்டு பேயோடு தான். ஹெலி வந்து எல்லாரோட ராசியுமே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. அதில் வந்து எலிஸோட ராசி வந்து துலாம். அவங்கள பற்றி பேசிக்கான ஒரு இது, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, பயங்கரமாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருப்பீங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு சக்ஸஸ்ன்னு பார்த்து ஓடிட்டே இருப்பீங்க. சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து ஏணியில் ஏறுற மாதிரி தான், வெற்றியை நோக்கி ஏணியில் ஏறிட்டே இருப்பீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹை ப்ரிசிஸ்ட் இந்த கார்டு வந்ததுனால அந்த ஏணியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதை கேட்டு வந்து எலிஸ்க்குமே வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்லின் தான் வருவாங்க. அவங்களோட ராசி வந்துட்டு பிசிஸ் மீனம். அவங்களுக்கு வந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்க்டு மேன், ஒரு தூக்கில் தொங்க விட்ட மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவள் வந்து இந்த கார்டு வந்ததுனால உங்களோட இந்த மந்த் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க. எந்த ரீசனுமே இல்லாமல் அந்த டெக்னாலஜி எல்லாமே ஃபெயில் ஆகும், தேவையே இல்லாமல் சடனாக வந்துட்டு லேப்டாப் ரிப்பேர் ஆகும், ஃபோன் ரிப்பேர் ஆகும், அந்த மாதிரி தான். அதை நினச்சி வந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பிரிட்ஜுக்கு கீழ வந்துட்டு தண்ணி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்துட்டு ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு நீங்க ஓடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு சும்மா ஒரு கிளி ஜோசியம் மாதிரியே வந்துட்டு குறி சொல்லிருவாங்க ஹேலி. அடுத்து வரப்போறது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்டன். அவன் வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி பாத்ரூம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து பேஜ் தான் வருவா. அவளோட ராசி பார்த்தீங்கன்னா கன்னி. இங்க பாத்ரூம் போனாரு இல்லையா, அங்க வந்துட்டு ஒரு அந்த டோர் வந்துட்டு அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். வெளியில வந்து பார்த்தோம்னா, அங்க பால்கனியில ஏதோ வந்துட்டு டக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும். அத பார்த்துட்டு வந்துட்டு பயந்துருவான். டக்குன்னு லைட் வெளிச்சம் வந்தது பார்த்தோன்னா, அந்த மாப்பு அந்த கிளீன் பண்ற ஐட்டம் தான் இருக்கும். ச்சே! இத பார்த்து தான் பயந்தோமா அப்படின்னு சொல்லி அவனும் அங்க வந்துட்டு அந்த கேங்கோடவே போயிடுவான். இங்க வந்துட்டு பேஜுக்கு தான் வந்துட்டு ஹெலி வந்துட்டு குறி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க அவளுக்கு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா, மெஜிஷியன். அந்த கார்டு தான் வரும். அத பார்த்துட்டும் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு சொல்றது வந்து, மெஜிஷியன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு தப்பான வழி காமிப்பாங்க. நீ வந்துட்டு அத வந்துட்டு தப்பான வழியில போயிறக்கூடாது. கரெக்ட்டான வழி என்னன்னு பார்த்து நீ வந்துட்டு சூஸ் பண்ணி தான் போகணும். அப்புறம் வந்துட்டு நெறைய மெஜிஷியன் வந்துட்டு ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி நெறைய ஏமாத்துற மாதிரிலாம் நெறைய நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீ வந்து விசிபிளா பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும், உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிருவா. அடுத்து வந்து பாக்ஸ்டன் தான் வருவான். அவனோட ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம். அவனுக்கு வரக்கூடிய கார்டு வந்துட்டு த ஃபூல் அப்படிதான் வரும். அது வந்து ஏமாத்துற அந்த ஜோக்கர் மாதிரி இப்படி அதுவும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஜோக்கர் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வரும். அதில வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு வந்துட்டு த ஃபூல் வந்திருக்கு. அதனால வந்துட்டு நீ ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க எப்பவுமே வந்து உனக்கு பிடிச்சவங்க கூட க்ளோஸாவே தான் இருக்கணும். அவங்களேருந்து தனியா நீ போக்கூடாது. ஆனா இந்த ஃபூல் வந்துட்டு என்ன பண்ணும்னா, உன்ன வந்து தனியா கூட்டி போறதுக்குலாம் என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவான். ஆனா நீ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சுதாரிச்சுட்டு, நீ வந்து உன்னோட க்ளோஸ் ஆனவங்ககிட்டயே தான் எப்பவுமே இருக்கணும். அது வந்து உன்ன ஒரு பாக்ஸுக்குள்ள தள்ளுற மாரி தான் தள்ளும். அதில வந்து உன் ஃப்ரெண்டு தான் யாராவது வந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்பதான் வந்துட்டு நீ தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹிண்ட்லாம் வந்துட்டு நெறைய குடுப்பாங்க. அடுத்து வந்து யார் வரப்போறா அப்படின்னு சொன்னா, லூக்கர். அவனோட ராசி வந்துட்டு மகரம். அவனுக்கு வரக்கூடிய கார் வந்துட்டு த ஹெர்மிட். ஹெர்மிட் அப்படின்னு சொன்னா துறவி. ஆனா இந்த ஃபோட்டோ பார்க்க துறவி மாதிரியா இருக்கு. ஆனா வந்துட்டு இந்த துறவி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு லைட் லேம்ப் தான் வந்துட்டு கையில வச்சிருப்பாரு. நம்ம ஊர்ல வந்துட்டு துறவி அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்துட்டு வச்சிருக்கோம். பேய் மாதிரி. அந்த கார்டு படி பார்த்தீங்கன்னா, லூக்கருக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு ஃபினான்ஷியலா வந்துட்டு ஒரு லக் அடிச்ச மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த லைட் வச்சிருக்கிறதுனால, இந்த லைட் வந்துட்டு தப்பான டைரக்ஷன்ல தான் கூட்டிட்டு போகும். ஆனா வந்துட்டு அந்த இத பண்ணிறவே கூடாது. ரொம்ப சுதாரிச்சு கரெக்ட்டான ஒரு ட்ராக்ல தான் போகணும். அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹெய்லி வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து வரது வந்துட்டு கெயின்ட். அவன் தான் வந்து உட்காருவான். ஆல்ரெடி வந்துட்டு ஹெய்லிக்கும் கெயின்ட்டுக்கும் வந்துட்டு வாய்க்கால் தகராறு. ஏன்னா ஹெய்லியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கெயின்ட்டு. அவனுக்கு வந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, த டெவில். அவனோட ராசி வந்துட்டு சிம்ம ராசி. அதனால வந்துட்டு ஹெய்லி வந்துட்டு சொல்லுவாங்க, "நீ வந்து ஒரு ஹெட் வெயிட் புடிச்சவன். உனக்கு வந்துட்டு ஒரு ஆம்பிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உன்னோட விருப்பப்படி தான் செய்வ." அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். இங்கேயோ கெயின்ட்டுக்கு வந்துட்டு காண்டேறும். "என்னது நீ என்ன பத்தி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவத்துல வந்துட்டு எந்திரிச்சு போயிருவான். ஆனாலும் வந்துட்டு ஹெய்லி வந்துட்டு சொல்லுவா, "இது பாரு உன்னோட கார்டு வந்தத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பர்சனலா நான் எதுவுமே பேசல." அப்படின்னு சொன்னதும், "பாரு நீ இந்த கார்டு வந்திருக்கு உனக்கு. இந்த மந்த் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும். நீ டார்க் ரோடு அந்த மாதிரி இதுலலாம் நீ போகக்கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ உன்னோட க்ளோஸா இருக்கிறவங்கள வந்துட்டு நீ இழக்கிற மாதிரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு படி வந்து சொல்லிருவான். ஆனாலும் கெயின்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்பாம அவன் வந்துட்டு கோவத்துல அங்க போயிடுவான். அடுத்து வந்து ஹெய்லி அவளுக்கே வந்துட்டு அவளுக்கு என்ன கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்துக்குவா. அவளுக்கு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா, த டெத் அதுதான் வரும். அவளுக்கே எடுத்துக்கிறதுனால அவ ராசிலாம் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டா. அவ வந்து சொல்றது வந்து, "இந்த லவ்னாலே நான் வந்துட்டு சாகப் போறேன். அதுபடி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லி அந்த கேம் விளையாடி முடிஞ்சதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு ஒரு சூனியக்காரி மாதிரி தான் இருப்பாங்க. வந்துட்டு அந்த சர்க்கிள் அது இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, அது இதுன்னு வந்துட்டு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு, அவளே வந்துட்டு அவள பலி குடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலே விடிஞ்சிரும். 2 கார்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாருமே வந்துட்டு கிளம்புவாங்க. அங்க வந்துட்டு பாக்ஸ்டன் வந்துட்டு கார்ல போகும்போதே வந்துட்டு ஒரு மர்டர் ஸ்டோரி அந்த இது வந்துட்டு கேட்டுட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த ஸ்டோரியும் போட்டுட்டு அவங்க எல்லாரும் போவாங்க. அங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு லூக்கருக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அதில வந்துட்டு $700 வந்துட்டு அவனுக்கு பிரைஸ் மணி கிடைச்சிருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அவங்களும் வந்துட்டு கிளம்பி போயிருவாங்க. அங்க வந்து நைட்டு தான் ரீச் ஆவாங்க. அங்க எல்லாருமே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் வீட்ல ட்ராப் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு அங்கங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்க வந்துட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, எலிஸோடது தான். எலிஸ் வந்துட்டு ரூம்ல வந்துட்டு குளிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்க வந்துட்டு குளிச்சிட்டு இருப்பாங்க. அது ஃபோன்ல பேசிட்டே தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. அது வேற யாரும் கிடையாது. பேஜ் கிட்ட தான் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பர்த்டே அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்க குளிச்சுட்டு வெளியில வரும்போது வந்துட்டு டக்குனு ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு அந்த ஸ்டேர்கேஸ வந்துட்டு அந்த ஃபோல்டு பண்ணி மேலேயே வந்துட்டு வச்சிருப்பாங்கல்ல. அங்க வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பரன்ல போட்டு வைக்கிற மாதிரி எல்லா திங்ஸையும் அங்க போட்டு வச்சிருப்பாங்களா. அந்த ஏணி வந்துட்டு டம்முன்னு கீழ விழுந்து கிடக்கும். அங்க வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஏணிய வந்துட்டு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் மேலே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பேசுறத வந்துட்டு பேஜ் கிட்ட கன்டின்யூ பண்ணுவாங்க. திடீர்னு வந்துட்டு மறுபடியும் சவுண்ட் கேட்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தோம்னா, அதே ஏணி மறுபடியும் வந்துட்டு கீழ தான் விழுந்து கிடக்கும். அப்புறம் வந்துட்டு தூரத்துல வந்துட்டு எல்லாம் சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு அங்க
ஹாஸ்டல் தானே, அதனால மற்ற கேர்ள்ஸ் தான் வந்துட்டு ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யாராவது இருக்கீங்களா, நீங்கள் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துட்டு அங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபோன் டார்ச் லைட்டில் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு யாருமே இருந்த மாதிரி இருக்காது. சுற்றி முற்றி பார்த்தா யாரும் இருந்துக்கிற மாதிரி தெரியாது. அப்புறம் மேலேயே வந்துட்டு அந்த லைட்டெல்லாம் வந்துட்டு அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் வந்துட்டு நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பின்னாடி திரும்பிட்டு இவங்க முன்னாடி பார்த்தா சடனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேண்டில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவளுக்கு வந்த கார்டு வந்துட்டு அவளுக்கு முன்னாடி இருக்கும். அதை எடுத்து பார்த்தா, அதை பார்த்தா அங்கேருந்து வந்துட்டு பேய் வந்துட்டு அந்த கார்டில் இருந்த பேய் அதே இது வந்துட்டு வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். அவள் பயத்தில் வந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்துருவா. கீழே விழுந்த வேகத்தில் வந்துட்டு பேஜ் வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணுவான். அந்த ரிங்கும் வந்துட்டு ரிங் ஆகிட்டே இருக்கும். அவளால் எடுக்கவும் முடியாது. அங்கேருந்து அந்த பேய் வந்து என்ன பண்ணும், அந்த ஏணியவே வந்துட்டு அதை தூக்கி அவளுக்கு வந்துட்டு அந்த இதில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணதில் என்ன வரும், அந்த ஏணினால தான் அவளுக்கு ஆபத்துன்னு வரும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நடக்கும். அந்த ஏணியை வச்சு இந்த சாவு ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அந்த ஏணியை வச்சு தூக்கி அந்த எலிஸோட மேலே வந்துட்டு டம்மு டம்முன்னு போட்டு ஒரு 3 நேரமாக போட்டு அவளை வந்துட்டு கொன்றும் அந்த பேய். இங்கே அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் எலிஸ் வந்துட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. அந்த கேங்கே வந்துட்டு ஹெலியோட வீட்டில் தான் அசம்பிள் ஆயிருப்பாங்க. அங்கே வந்து பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா பேஜ் தான் வந்துட்டு நைட் முழுக்க அவகிட்ட பேசிகிட்டு இருப்பா. இந்த சம்பவத்துலேருந்து அவள் வெளியிலே வர மாட்டா. எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இது எப்படி ஆயிருக்கும், யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அழுதுட்டும் அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ ஹெலி வந்துட்டு சொல்லுவா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுக்கப்புறம் நைட் ஆனதுமே வந்துட்டு சரி இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. பேஜ் மட்டும் வந்துட்டு ஹெலியோட இருப்பா. அங்கே வந்து பாக்ஸ்டனும் கெயின்ட்டும் வந்துட்டு ஒரு கிளம்பிடுவாங்க. லூக்கரும் மேட்லினும் தனியாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு லவ் ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. மேட்லின் வந்துட்டு எனக்கு ஹாஸ்டல் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. லூக்கர் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கார்டில் வந்துட்டு ஹெர்மிட் அப்படின்னு துறவின்னு ஒரு கார்டு வந்துச்சுல்ல, அந்த கார்டில் வந்து பேய் வந்துட்டு அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். அவங்க சடனாக பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே இருக்காது. லூக்கர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்துட்டு இருட்டாக இருக்கும். அதில் வந்துட்டு அந்த லேம்ப் வச்சுட்டு அந்த துறவி மட்டும் அதில் வந்துட்டு நின்றுட்டுருக்கும். அங்கே தான் பார்த்துட்டு வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து லூக்கர் வந்துட்டு பயங்கரமாக பயங்காட்டும். லூக்கர் வந்துட்டு தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு எப்படியா ஓடிடணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிஸ்ட் வழியாக வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அங்கே ஓடி பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டேஷனே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பாழடைஞ்ச ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஒரு தப்பான இதில் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு வரும்போது லூக்கர் வந்து எதுலையோ காலை வச்ச மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா நீ இன்னைக்கு சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதில் லூக்கர் ஃபோட்டோவே அதில் இருக்கும். அதை பார்த்து மிரண்டு அங்கங்கே ஓடி அதுக்கப்புறம் ஒரு அந்த பாலடைஞ்சு ஒரு எதுவுமே வந்து டாக்ஸிஸே இல்லாத மாதிரி ஒரு பெட்டி மட்டும் இருக்கும். அதுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சா அங்கேயும் வந்துட்டு துறவி விடாமல் அங்கே இங்கேன்னு துரத்தி பயங்கரமாக பயங்காட்டுவாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எட்டி குதிச்சலான்னு சொல்லிட்டு குதிச்சா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டு அங்கே ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும். அதில் அடிபட்டு லூக்கர் வந்துட்டு இறந்துருவாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹாலி ஹோம்லேயே வந்துட்டு எல்லாருமே அசம்பிள் ஆவாங்க. அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனால் இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. பாக்ஸ்டன் வந்துட்டு இந்த கில்லரே வந்துட்டு நம்ம கேங்கில் தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே தான் நடக்குது அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹாலிக்கு மட்டும் தான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துட்டுருக்கு, அப்போ இந்த கார்டு தான் ஏதோ வந்துட்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கெயின்ட் மட்டும் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டான். இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த குரூப் ஆஃப் மர்டர் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நடந்த மாதிரி ஒரு சம் இயர்ஸ் கேப்பில் வந்துட்டு நடந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். அப்போ ஒருத்தர் மட்டும் வந்துட்டு லாஸ்ட் இயரில் வந்துட்டு மிஸ் ஆகிருப்பாங்க. அந்த லாஸ்ட் டைம் நடக்கும்போது ஒரு லேடி மட்டும் மிஸ் ஆகிருக்கும். சரி அவங்களை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஆனால் வந்துட்டு கால் பிக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே எல்லாமே வந்துட்டு ரோட் ரைடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த வீடு இருந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து எல்லாருமே சுற்றி எல்லாமே வந்துட்டு டோரை தட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு டக்குன்னு வந்துடுவாங்க. அங்கே மேட்லைன் வந்துட்டு பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது ஹாலி வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. முதல்ல இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாய்ஸ் மட்டும் வரும். ஆனால் ஹாலி வந்துட்டு விடாமல் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னதும் அந்த லேடியை ஓப்பன் பண்ணிவிடும். அந்த லேடியோட நேம் வந்துட்டு ஆல்மா. இவங்க எல்லாருமே வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்மா வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதை எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. 1951 வந்துட்டு 6 பேர் வந்துட்டு மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு 24 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸில் அந்த மாதிரி கேப்பில் தான் வந்துட்டு
எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. 1969ல வந்துட்டு 8 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா 1988ல வந்து லண்டன்ல வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில தான் வந்துட்டு நான் மட்டும் தான் வந்துட்டு அதுலேருந்து பொழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்துட்டு டவுட் இருக்கும். எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி எல்லாமே கேட்கும்போது, அப்ப அந்த ஆள்மா வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா தான் நான் நெறைய வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ரிசர்ச் பண்ணதுல எனக்கு இவ்ளோ டீட்டெயில் கிடைச்சது. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ வந்துட்டு நான் எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ வந்துட்டு நான் தேடாத இடம் கிடையாது. ஆனா அது வந்துட்டு என் கண்ல மாட்டவே இல்ல. ஆனா அந்த பாக்ஸ மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, எப்படியாவது நான் அழிச்சிடுவேன். இதுக்காக தான் வந்துட்டு நான் இத்தன வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு இதிலயே நான் வந்துட்டு நெறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹாலி வந்து ஆல்மா கிட்ட கேட்பாங்க, இந்த கார்ட்ஸ் எல்லாம் எதனால வந்துட்டு சபிக்கப்பட்ட கார்ட்ஸா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது, ஆல்மா வந்துட்டு சொல்லுவாங்க, இத வந்துட்டு அஸ்ட்ராலஜர் அவங்கள தான் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ஸ வந்துட்டு எடுத்து காமிப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு பிக்சர் இருக்கும். அதுதான் வந்துட்டு அஸ்ட்ராலஜர். அவங்க வந்துட்டு 1798ல வந்து அந்த டைம்ல வாழ்ந்தவங்க தான் அந்த அஸ்ட்ராலஜர். அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வந்துட்டு சொல்றவங்க தான். அந்த டைம்ல வந்துட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க இருந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க. அப்ப அந்த கவுண்ட் வந்துட்டு அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன குழந்தை பொறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அஸ்ட்ராலஜர் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு, உன்னோட ஒய்ஃபும் வந்துட்டு பிறக்க போற குழந்தையும் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. இறந்துருவாங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கவுண்ட்க்கு வந்துட்டு செம கோவம். அப்ப மறுபடியும் செக் பண்ணி பாரு, மறுபடியும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கேட்கும்போது 4, 5 தடவ செக் பண்ணி பார்த்தாலும் எப்பவுமே வந்துட்டு இத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த கவுண்ட்க்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவம் நடக்கிற டைம்லயே வந்துட்டு அவங்க ஒய்ஃபும், அவங்க குழந்தையும் வந்துட்டு இறந்துட்டாங்க. இதனால கவுண்ட் வந்துட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி, அந்த லேடி சொன்னதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடிய வந்துட்டு கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் வந்துட்டு காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது அந்த அவங்க வேலையாட்கள் எல்லாமே வந்துட்டு அந்த வீட்ல வந்துட்டு பொண்ணு மட்டும் தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு தூக்குல தொங்க விடுற மாதிரி அங்க பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த அஸ்ட்ராலஜரும் ஓடி வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த அஸ்ட்ராலஜருக்கு. இவன எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ட்ஸ் ஏன்னா அந்த கார்ட்ஸ யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு ப்ரெட் பண்ணி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லலாம் வந்துட்டு இத வந்துட்டு நல்ல முறையில தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது வந்துட்டு இத வந்து சபிக்கப்பட்டது மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறையா வந்துட்டு இந்த பூஜை அது இதுன்னுலாம் எல்லாமே பண்ணிட்டு, அவங்களே வந்துட்டு அதுக்கு பலியும் குடுத்துட்டு, அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட கார்ட்ஸா மாத்திருக்காங்க. அதுல என்னென்ன பிக்சர் வருதோ, அந்த ஆவி, அந்த ஆத்மாவெல்லாம் வந்து அவங்கள வந்துட்டு கொல்ற மாதிரி இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கவுண்ட்டுக்கும் வந்துட்டு இந்த கார்டை வந்துட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களும் வந்துட்டு செட் பண்ணிடுவாங்க. இந்த கார்டு வந்துட்டு அந்த கவுண்ட்டுக்கு வந்ததுனால அந்த கவுண்ட்ல வந்துட்டு மெஜிஷியன் தான் வந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க செத்து கிடப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு செத்தும் கிடப்பாரு. அப்பத்துல இருந்து யார் கையில வந்துட்டு இந்த கார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குதோ அவங்க வந்துட்டு ப்ளே பண்றவங்க எல்லாரையுமே வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜர் வந்துட்டு கொண்டுட்டு இருப்பாரு. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்துட்டு கார்ல கிளம்பி போயிடுவாங்க. அப்போ எல்லாமே அந்த கார்லயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. மேட்லின் மட்டும் வந்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு காரும் வந்துட்டு ஸ்லோவாயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாப்புமே ஆயிரும். அந்த கெயின்ட் வந்துட்டு சொல்லுவாங்க, "இத நான் ஸ்டாப் பண்ணல. அதுவா ஸ்டாப் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மிரர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங் மேன் மாதிரி வந்துட்டு தொங்க விடுற மாதிரி இருக்கும். அத பார்த்துட்டு வந்துட்டு மெய்லின் வந்துட்டு பயங்கரமா பயந்துருவாங்க. அந்த ஹேலி வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, "இந்த ப்ராப்ளம் நெனச்சு வந்துட்டு நீ பயந்து ஓடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெய்லின் வந்துட்டு என்னமோ கார விட்டு இறங்கி ஓடிருவாங்க. அப்ப ஹேலி வந்துட்டு ஓடாதன்னு சொல்லிட்டு, ஹேலியும் வந்துட்டு பின்னாடியே ஓடிருவாங்க. அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க அந்த பக்கம், அந்த பக்கம்னு சொல்லிட்டு பீப் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அங்கங்க வந்து யாரோ இருந்துட்டு இருந்த மாதிரியே தான் இருக்கும். ரோப்போட வந்துட்டு அந்த கார்லயே வந்துட்டு அங்கங்க ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப கெயின்ட்டும் வந்துட்டு இது சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓடி போய் பார்த்தோன்னா, இங்க மேட்லைன் மட்டும் அந்த பிரிட்ஜுக்கு கீழ ஓடிட்டே இருப்பாங்க. ஹெலி பின்னாடி வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சடனா மேட்லின் கழுத்துல வந்து கயிறு வந்து விழும். அந்த ஹேங்மேன் வந்துட்டு மேலேருந்து கீழ மேட்லின வந்துட்டு டக்குன்னு மேல தூக்கி தொங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு மேட்லின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹேலி வந்துட்டு பயங்கரமான ஷாக்ல இருப்பாங்க. சடனா வந்துட்டு டொக்குன்னு வந்துட்டு அந்த மேட்லின வந்துட்டு கீழ வந்துட்டு தொங்க விடுவாங்க. அவங்க என்னன்னா தூக்குல தொங்க இந்த மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த பேயும் வந்துட்டு மேலேருந்து பயங்கரமா வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கும். எல்லாருமே பயந்து ஓடி அந்த இதுக்கு வந்துட்டு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுக்கே போய் அந்த பாக்ஸ வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க பாக்ஸ்டன் மட்டும் வந்துட்டு இல்ல அதெல்லாம் முடியாது. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் சேஃபா வீட்டுக்கு போறேன். அங்க வந்தா இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவனும் கிளம்பிடுவான். ஆனா ஹேலி வந்துட்டு சொல்லிட்டே இருப்பா, இத பாரு உனக்கு வந்த கார்டு படி நீ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கணும். நீ தனியா போகக்கூடாது. நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா பாக்ஸ்டன் மட்டும் கேட்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அங்க போய்க்கிட்டே இருப்பான். இங்க 3 பேர் மட்டும் கார்ல வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க போறதுக்கு அங்க கிளம்பிடுவாங்க. இங்க பாக்ஸ்டன் வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு வந்துட்டு நடந்து போய்க்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிரிப்பு சவுண்ட் மாதிரி கேட்டுட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த கார்ல இருந்த மாதிரியே வந்துட்டு ஜோக்கர் மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு நின்னுட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பக்கம் திரும்புவான், இந்த பக்கம் திரும்புவான். அங்க திரும்புறதே வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அங்க கீழ இருந்து மேல வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்துட்டு பாக்ஸ்டன் வந்துட்டு பயங்கரமா பயந்துட்டு அங்க வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு ரீச் ஆயிடுவாங்க. ஆனாலும் அந்த லிஃப்ட்ல
மேலேருந்து அவங்க ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த பட்டனெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஃப்ளோரில் ஸ்டாப் பண்ணாலும் சரி அங்கே அந்த ஜோக்கர் வந்துட்டு நின்றுட்டு இருக்கும். இங்கே பேக்ஸ்டன் வந்துட்டு பயங்கரமாக பயந்துருவாங்க. அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லிஃப்ட்டுமே அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு மேலேருந்து கீழே அந்த ஃபுல் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வந்து விழுந்துரும். பேக்ஸ்டன் பயங்கரமாக பயந்துருவாங்க. பயந்த மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேருமே வந்துட்டு அந்த அந்த மேன்ஷன் ரெண்டலுக்கு எடுத்தாங்க இல்லையா, அங்கே வந்துருவாங்க. அங்கே இருந்துட்டு வந்துட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு எப்படியாவது எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த நெருப்புக்குள்ள வந்துட்டு போட்டு பார்ப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு எதுவுமே வந்துட்டு எரியாது. இப்போ இதுக்கு என்னதான் பண்ணுறது, என்ன வழி, அழியவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே 3 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு பழைய அந்த ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே எல்லாமே சேடாக தான் இருப்பாங்க. அப்புறம் சடனாக வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா ஆல்மா தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு ஆல்மாவை தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆல்மா வந்து வந்ததும் இதே பாக்ஸ் தான், இதே கார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்கு வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களும் உட்காந்துட்டு அங்கே வந்து கையை வந்துட்டு நீட்டிட்டு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க அவகிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா அந்த அஸ்ட்ராலஜர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே மிரண்டுருவாங்க. அப்போ வந்து ஆல்மா வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலி வந்துட்டு கேட்பாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி. என்னால் வந்துட்டு மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. உங்கள் மூக்கில் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு இல்லை அவள் என்னவோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வந்துட்டு ஆல்மாக்கு வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு அஸ்ட்ராலஜர் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு கத்திலாம் குத்தி சாகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்கோம். இங்கே வந்து ஆல்மாவால் வந்துட்டு கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது. அப்போ ஆல்மா வந்துட்டு சொல்லுவாங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே வந்துட்டு அந்த அஸ்ட்ராலஜர் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு டக்குன்னு அந்த ஆல்மா வந்துட்டு இழுத்துருவாங்க. இங்கே 3 பேரும் பயந்து அங்கே இங்கேன்னு வந்துட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்போ ஓடுற வழியிலே பார்த்தீங்கன்னா ஆல்மா வந்துட்டு பொத்துன்னு வந்துட்டு அந்த கார்டில் வந்த மாதிரியே வந்துட்டு செத்து விழுந்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு 3 பேரும் ஓடுவாங்க. கெயின்ட்டும் ஹேலியும் மட்டும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. இங்கே பேஜ் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகி வேற பக்கமாக ஓடிடுவாங்க. அவங்க கார்டு வந்த மாதிரியே தான் ஓடுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் இப்போ 2 டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்துட்டு மேஜிஷியன் வந்துட்டு 2 வழி காமிப்பாங்க, நீ கரெக்டான வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி. அதில் கார்டில் வந்த மாதிரியே வந்துட்டு இவங்களும் தப்பான வழியில் போயிடுவாங்க. அங்கே வந்துட்டு ஹேலி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். இவங்களும் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பேஸ்மெண்ட்டோட டோர் வந்துட்டு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹேலியோட சவுண்ட் மட்டும் பேஜ் பேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே பேஜும் வந்துட்டு ஹேலி ஹேலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு லைட் மட்டும் எரியும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லைட் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி வெடிச்சதில் அவள் கண்ணில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு குத்திடும். அதில் வந்துட்டு அவளுக்கு ஒழுங்காகவே கண்ணெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனாலுமே வந்துட்டு அங்கங்கே போய் ஒரு இடத்துல தான் போன மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. சவுண்டு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவளுக்கு வந்துட்டு விஷுவலாக வந்துட்டு அவளால் பார்க்க முடியாது. ஆனால் வந்துட்டு சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாமே வந்துட்டு சேர் ஆஃப் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே பெரிய பாக்ஸ். அதில் போய் வந்துட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த பாக்ஸ் அந்த ஓட்ட வழியாக தான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய வந்துட்டு பேய் தான் வந்துட்டு நிறையா உட்காந்துட்டு இருக்கும். திடீர்னு வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு அங்கே அந்த மெஜிஷியன் வந்த மாதிரி வந்துட்டு சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கோம். அங்கே வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பேஜுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு பீதியாக இருக்கும். இங்கே ஹேலியும் கெயிட்டும் வந்துட்டு திரும்பி பார்த்தா இங்கே பேஜை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து தூரத்தில் இருந்துட்டு ஒரு கை மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யாருன்னு பார்த்தா கெயின்ட்டோட கார்டில் வந்த ஒரு இந்த கொம்பு வச்ச ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கும். அவன் தான் வந்துட்டு அங்கேருந்து வருவான். அதை பார்த்ததும் வந்துட்டு அந்த வழியில் வந்துட்டு பேஜ் போய் தேட முடியாது. இவங்க 2 பேரும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு அந்த டோர்லேயும் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு கபோர்டு மாதிரி வந்துட்டு மறைச்சி எல்லாமே வச்சிருவாங்க. அந்த விண்டோக்கு கீழே வந்துட்டு அவங்களும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பேஜை காமிக்கும் போது அங்கேருந்து பேஜ் வந்து ஓட்ட வழியாக எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு இதில் தான் இருப்பாங்க. அந்த மெஜிஷியன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு ரம்பம் வச்சுருப்பான், பெரிய ரம்பமாக இருக்கும். அதை வச்சு வந்துட்டு அந்த மெஜிஷியன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த பாக்ஸஸ்குள்ளே வந்துட்டு ஒருத்தவங்களை வச்சுட்டு அவங்க மேஜிக் தான் காமிப்பாங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு அங்கே இல்லாத மாதிரியும் அந்த பாக்ஸை வந்துட்டு கட் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ரியலாகவே ஒருத்தவங்களை வச்சுட்டு அங்கே வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓச்சோ அந்த வந்து ரசித்து பார்க்க போகிற மாதிரி தான் இருப்பாங்க. பேஜுக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷனும் கிடையாது. அந்த பாக்ஸ்லேருந்து வெளியிலையும் வர முடியாது. அந்த மெஜிஷியனும் வந்துட்டு அந்த ரம்பத்துலேருந்து அந்த பாக்ஸை கட் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் வந்துட்டு அந்த ரம்பத்தில் தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க. அந்த அந்த இது சீனே வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த ரம்பத்தில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு அறுத்துட்டே வருவான். அப்போ பேஜும் வந்துட்டு செத்து போயிடுவாங்க. அந்த சவுண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற ஹேலிக்கும் கெயின்ட்டுக்கும் வந்துட்டு கேட்கும். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரொம்ப அழதான் செய்வாங்க அதுலேருந்து. அப்போ அவங்க ரொம்ப சோகமாக வந்துட்டு இந்த விண்டோ கீழே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சிருக்காங்க, ஆல்மா வந்துட்டு தப்பிச்சதுனால வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹேலி வந்துட்டு மட்டும் சொல்லுவாங்க இப்போ இந்த கார்டை வச்சு வந்துட்டு நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கல்ல, சேம் அவளுக்குமே வந்துட்டு நம்ம இந்த கார்டை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. கெயின்ட் வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அதுக்கு உயிரோடு இருக்கணும், இங்கேருந்து உயிரோடு தப்பிச்சு போனால் அந்த ஆப்ஷன் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
ஹேலியும் கெயின்ட்டும் வந்துட்டு அந்த விண்டோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பேய் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே வந்துட்டு கெயின்ட்டோட பேய் இருக்குல்ல, அந்த கார்டில் வந்த பேய் அந்த விண்டோ உடச்சிட்டு வந்து கெயின்ட்டை வந்துட்டு தூக்கிட்டு போயிடும். இங்கே ஹேலி மட்டும் ஆவுன்னு கத்திட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா இருட்டில் வந்துட்டு ஹேலிக்கு வந்த கார்டில் உள்ள பேயுமே அங்கேருந்து வந்துடும். ஹேலி வந்துட்டு இங்கேருந்து கத்தி கதறி அந்த கபோர்டு வந்துட்டு எப்படியாவது எடுத்துட்டு அந்த விண்டோ டோர் வழியாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி அவங்களும் ஓடி போயிடுவாங்க. அந்த பேயால் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது. அதுவும் பாதியிலே ஸ்டக் ஆயிரும். அவங்க வந்துட்டு வேறு ரூமில் போய் அந்த நிறையா வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ஹேங் பண்ணி போட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒழிஞ்சுப்பாங்க. அங்கே பேயும் வந்து பார்க்கும். அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லையோ என்னமோ தெரியல. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறமா சரி போய் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி வந்துட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து பார்த்தா அந்த பேயும் அங்கேருந்து வந்துடும். இவங்க அங்கே ஓடுவாங்க, அங்கேயும் அந்த பேய் வந்துடும். இங்கே ஓடுவாங்க, இங்கேயும் அந்த பேய் வந்துடும். இப்படியே வந்துட்டு ஓடி ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ரிச்சுவல் பண்ணாங்கல்ல அந்த இடத்துக்கே வந்துட்டு ரீச் ஆகிடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த பேயும் வந்துட்டு ஹேலியோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு இருக்கும். இங்கே பார்த்தா கெயின்ட் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு இரும்பு ராடை வச்சுட்டு அந்த பேயை வந்துட்டு அடிச்சு தள்ளி விட்டுருவான். அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ இவரோட இருக்க செத்துட்டேன்னு நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ கெயின்ட் வந்துட்டு சொல்லுவான், நீ வந்துட்டு அந்த ரிச்சுவல் அந்த இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணு, நீ ஒன்று சொன்னல அப்படின்னு அது பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இதை எப்படியாவது சமாளிக்க முடிகிற அளவுக்கு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹெலியும் வந்துட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த இதுக்கு அந்த அஸ்ட்ராலஜருக்கு வந்துட்டு ஒரு கார்டு எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கெயின்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இங்கே கெயின்ட் வந்துட்டு எவ்வளோ தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கெயின்ட்டை வந்துட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. ஹேலியும் வந்துட்டு அந்த அஸ்ட்ராலஜருக்கு கார்டு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே கெயின்ட்டை வந்துட்டு அந்த நெருப்புலேருந்து வந்த பேய்ங்க எல்லாமே வந்துட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கும் வந்துட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜரும் வந்துட்டு ஹெலி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே முடியாத பட்சத்துலையும் ஹெலி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெத்துன்ற ஒரு கார்டு தான் அஸ்ட்ராலஜருக்கு வந்திருக்கும். அதுக்குப்படி என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டும் இருப்பாங்க. இங்கே அஸ்ட்ராலஜர் அந்த பேய் வந்துட்டு கழுத்தையும் பிடிச்சி சங்கையும் நெரிச்சிட்டே தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக காத்தடிக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நெருப்புலாம் எரியும். அந்த அஸ்ட்ராலஜர் பேய் வந்துட்டு அதை இழுத்துட்டு போகிற மாதிரி ஹெலியும் வந்துட்டு இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலியோட கை பிடிச்சி எவ்வளோ இழுப்பாங்க. ஆனால் கெயின்ட் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஹெலியை வந்துட்டு பிடிச்சி வெளியில் இழுத்துருவான். அங்கே வந்து அந்த காற்று அந்த நெருப்பு எல்லாமே வந்துட்டு அந்த கார்ட்ஸு எல்லாமே வந்துட்டு எரிஞ்சு அப்படியே பாருங்க அங்கேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹெலியும் கெயின்ட் மட்டும் தான் வந்துட்டு தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வந்து எப்படியோ நடந்து போயிடலாம், ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சடனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு இருக்கும். இங்கே கெயின்ட்டும் வந்துட்டு பயங்கரமாக பயந்துருவார். ஏன்னா அவர் கார்டு படி என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் டார்க் ரோடில் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே கெயின்ட்டுக்கு வந்துட்டு ஐயோ இன்னும் கேம் முடியல, டார்க் ரோடு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக பீதியாவாங்க. அங்கே காரை வந்துட்டு விட்டு இறங்கி வந்தவன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்டன். அவர் தான் வருவார். ஓ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக மூணு பேரும் பயங்கரமாக ஜாலியாக வந்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பேஜ் எங்கே அப்படின்னு சொன்னதும் அப்போ ஹேலி மட்டும் வந்துட்டு பேஜை வந்துட்டு தப்பிக்க முடியல, அவளை இறந்துட்டா அப்படின்னு சொன்னதும் அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் அதை வந்துட்டு அழிச்சிட்டேன்றதை வந்துட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படிலாம் பேசிட்டு அந்த கார்லேயே வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜெயின்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட்டை கேட்பாங்க, நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் பாக்ஸ்டன் வந்துட்டு சொல்லுவார், நான் அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தேன், அது வந்துட்டு என்னை பயங்காட்டிகிட்டே இருந்துச்சு, அப்போ சடனாக வந்துட்டு லிஃப்ட் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு, வெளியில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தா பாக்ஸ்டன் அப்படின்னு சொன்னார், அங்கேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு சொல்லுவார். சரி இவ்வளோ நேரம் ஆகியுமா வந்துட்டு அவன் சாகலை அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல தான். ஆனால் என்ன கதை பிரகாரம் நம்ம நம்பி தான் ஆகணும். இதோட வந்துட்டு ஸ்டோரி எண்ட் ஆகுது. மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மூவிலே உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய்.